தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமான் அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கை உங்களுக்கே தெரியும். சமீபத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் சாட்டை துரைமுருகன் அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்தார். அவங்களோட வீட்லேயும் போயிட்டு மனைவி குழந்தைகளையும் சந்தித்து நலம் விசாரிச்சுட்டு வந்திருந்தார். ஸோ தற்போது அந்த விடயம் சம்மந்தமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்ப்போம். தம்பி சாட்டை துரைமுருகன் மீது தொடுக்கப்பட்டுள்ள கொடும் வழக்குகளை சட்டத்தின் மூலம் தகர்த்து வெகு விரைவில் சிறை மீட்போம். தமிழ் தேசிய ஊடகவியலாளரும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளருமான ஆருயிர் இளவல் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது செய்யப்பட்டு குண்டார் சட்டம் பாய்ச்சப்பட்டு 170 நாட்களுக்கும் மேலாக சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கும் நிலையில் முந்தைய வழக்கில் பெற்ற அவரது பிணையை திரும்ப பெற செய்திருக்கும் திமுக அரசின் போக்கு அதிகார திமிரின் உச்சமாகும். திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் அவர் மீது அடுத்தடுத்து பொய் வழக்குகளையும் புனைந்து சிறைப்படுத்தி அடக்குமுறையை ஏவிவிடும் கொடுங்கோல் நடவடிக்கைகள் யாவும் கண்டனத்திற்குரியது. சென்னையில் அமைந்துள்ள பாஸ் ஆன் என்ற தொழிற்சாலையை சேர்ந்த தொழிலாளர்கள் தங்களுக்கு அடிப்படை உரிமைகளை கோரி போராடிய நிலையில் அத்தொழிலாளர்களுக்கு ஆதரவாக காணொலி வெளியிட்டதற்காக முறைகேடான பிரிவுகளின் கீழ் வழக்குகளை தொடுத்து கைது செய்த திமுக அரசு அவர் பிணையில் வந்துவிடக்கூடாது என எண்ணி குண்டர் தடுப்புச் சட்டத்தை பாய்ச்சி தனது அரசதிகார வலிமையை கொண்டு பழிவாங்கல் போக்கை செய்து ஜனநாயகத்தை சாகடித்திருக்கிறது. மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் எதிர்கருத்து கொண்டவர்களையும் வழக்குகளின் மூலம் சிறைப்படுத்துவதும் அதிகாரத்தை கொண்டு அடக்கி அச்சுறுத்துவதுமான திமுக அரசின் செயல்பாடுகள் முழுமையான மக்கள் விரோதமாகும். ஏற்கனவே பிணை பெற்றிருந்த வழக்கொன்றில் தமிழக அரசு முறையீடு செய்து அதனை திரும்ப பெறக்கோரி அழுத்தம் கொடுத்ததன் விளைவாக தம்பி துரைமுருகனின் பிணையை மதுரை உயர்நீதிமன்ற கிளை ரத்து செய்திருக்கிறது. மதவெறுப்பை விதைத்து சமூக அமைதியை குலைக்க முனையும் ராஜா, சுப்பிரமணிய சுவாமி போன்றவர் மீது ஒரு முறை கூட பாயாத திமுக அரசின் சட்ட நடவடிக்கைகள் சாட்டை துரைமுருகன் மீது மூர்க்கமாக பாய்வது ஏன்? ஒரு அமைச்சர் கூட சாலையில் நடமாட முடியாது என ஒட்டுமொத்த அமைச்சருக்கு மிரட்டல் விடுத்து அமைச்சர்களது நடமாடும் உரிமைக்கு எதிராக மன்னார்குடி ஜி.ஆர். ராமானுஜம் பேசியதை வெட்கமின்றி கருத்துரிமை என விழித்து அவரை அனுசரித்து அரவணைக்கும் திமுக அரசுக்கு தம்பி துரைமுருகன் பாப்கார்ன் தொழிலாளர் துயரத்தை பேசியது எப்படி சமூக அமைதிக்கு கேடு விளைப்பதாக தெரிகிறது. சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வழிபட வந்த பெண்ணை சாதிவெறியோடு பேசி அவமதித்து வெளியே துரத்தியதில்லை. தில்லை தீட்சிதர்கள் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடுத்தும் 20 பேரில் ஒருவரை கூட கைது செய்ய துப்பற்ற திமுக அரசு ஓராண்டு ஆட்சியில் அடுத்ததன்று 3வது முறையாக தம்பி துரைமுருகனை சிறைப்படுத்தியது எதற்காக? எதன் பொருட்டு? இதுதான் ஜனநாயகத்தை பேணுகிற லட்சணமா? இதுதான் சமூக நீதி ஆட்சியின் வெளித்தோற்றமா? வெட்கக்கேடு. அரசதிகாரத்தின் கொடுங்கரங்களால் குரல்வளை நெரிக்கப்பட்டு சிறையில் உள்ள அன்பு தம்பி சாட்டை துரைமுருகனை நேரில் சந்தித்து பேசினேன். தன் மீது தொடுக்கப்பட்டுள்ள பொய் வழக்குகளை உடைத்து விரைவில் சிறை மீண்டு வருவார் தம்பி துரைமுருகன். அதற்கான சட்ட போராட்டங்களையும் நாம் தமிழர் கட்சி முனைப்போடு செய்து வருகிறது. அடக்குமுறைக்கு உள்ளாகியுள்ள தம்பி துரைமுருகனுக்கு உற்ற துணையாகவும் உளவியல் பலமாகவும் நானும் நாம் தமிழர் கட்சியின் உறவுகளும் இறுதி வரை நிற்போம் என உறுதி கூறுகிறேன். முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு மாற்று கருத்து கொண்டோர் விமர்சிப்பவர்கள் மீதும் அரசு கொடும் வழக்குகள் தாக்கல் செய்து சிறைப்படுத்தி வருவதென்பது கருத்துரிமைக்கு எதிரான போர் மட்டுமல்ல, அக்கருத்துரிமையை நமக்கு வழங்கி வருகிற இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மீதே நடக்கப்படுகின்ற கோர தாக்குதலும் ஆகும். இதுபோன்ற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டியதும் துணிந்து போராட வேண்டியதும் ஜனநாயக பற்றாளர்களின் தார்மீக கடமையாகும். ஆகவே ஊழலும் அநீதிகளும் நிரம்ப பெற்ற கொடுங்கோல் திமுக ஆட்சியை எதிர்த்து போராடுவதற்கும் எத்தனை அடக்குமுறை வந்தாலும் அதனை துணிந்து எதிர்கொள்வதற்கும் லட்சக்கணக்கான தமிழின இளம் தலைமுறையினர் தயாராகி வருகிறார்கள் என பேரறிவிப்பு செய்து அன்பு தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களை கொடும் வழக்கிலிருந்து விடுவித்து
வெகு விரைவில் சிறை மீட்போம் என உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் அப்படின்ட்டு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. ஸோ இதில் அவர் குறிப்பிட்டதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நான் திரும்ப ஞாபகப்படுத்தினேன். அது என்ன அப்படின்னா, எச் ராஜா மீதோ இன்னும் அந்த சாதி திமிர் கொண்டு பேசப்படுகிற எந்த ஒரு ஆட்கள் மீதோ எதுவும் பாயலை. அவ்வளோ ஏன் அதெல்லாம் முன்னாடி பேசினா கூட இப்போது சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஜீயர் வந்து பேசும்போது அமைச்சர் நடமாட முடியாதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அவரை பக்கத்தில் உட்கார வச்சுட்டு அது அவரோட கருத்துரிமைன்னு சொல்லிட்டு சேகர்பாபு பேசுகிறாரு. இதை விட ஒரு என்ன சொல்கிறது, கேவலம் எதுவுமே கிடையாது. சூடு சொரணன்னு ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது இருந்தால் இப்படி பேசுவாங்களான்னு நமக்கு தெரியல. அப்படி ஒரு ஆட்சியில் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்தை நம்ம அதிகமாக வந்து எல்லார்கிட்டையும் பகிரணும்னு நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர்கள் வந்து அண்ணனோட பேச்சுகளை கேட்குறாங்களே தவிர அவர் என்ன செயல்முறையில் விஷயங்களை சொல்கிறாரோ அதை முழுக்க யாரும் அவ்வளோவா கேட்குறதில்ல. நான் பார்த்து சொல்கிறேன். ஏன்னா பேச்சில் இருக்க வீரியம் அப்படிங்கிறது வந்து புதுவான ஒரு நண்பர்களை வந்து நம்ம கூட அழைத்து வரும். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய கருத்து என்ன அப்படிங்கிறதும், அதாவது இப்போ குறிப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ சாட்டை துரைமுருகன் கைது செய்யலையும் இப்போ 170 நாள் கிட்ட அவர் அங்கே சிறையில் இருக்கும்போதும் அண்ணன் சீமான் அவர்கள் என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்காரு, அவர் அதுக்காக என்ன ஸ்டாண்டில் நிற்கிறாரு அப்படிங்கிறத சில பேர் கேட்பாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரியான செய்தியை நம்ம படிச்சிருந்தால் மட்டும்தான் இதற்கான பதிலை சொல்ல முடியும். அந்த விஷயத்துக்காகவே இது போன்ற அறிக்கைகள் சம்மந்தமான விஷயமும் அண்ணன் சீமான் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத இன்னொரு நபர்கள்கிட்ட நம்ம தைரியமாக பேசுகிறதுக்காகவுமே இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. முடிஞ்ச வரைக்கும் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் இந்த காணொலியை பகிருங்க.